ஹாய் ஹலோ வணக்கம். மகனது சீரியல் நெக்ஸ்ட் வீக் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாமாங்க. நம்ம ராகினி, பசுபதி, அஜயோட அப்பா இவங்க 4 பேரும் சேர்ந்து நம்ம வெண்ணிலாக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக பிளான் போட்டுட்ருக்காங்க. அதில் வந்து அஜயோட அப்பாவை வந்து பலிகாடாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அஜயோட அப்பாவுக்கு வந்து ரொம்பவே பயமாக இருக்குது. ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்களோ அப்படின்ற பயமும் இருக்குது. அதனால் வந்து அஜயோட அப்பா இருந்துட்டு இது எல்லாத்தையும் விஜய் கிட்ட சொல்லிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம பசுபதி இருந்துட்டு என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான், நான் இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மலிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அஜயோட அப்பா வந்து எப்படியாவது நம்ம விஜய் கிட்ட சொல்லிட்டு நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம அஜயோட அப்பா வந்து போறாரு. போன உடனே நம்ம விஜய்க்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துடுது. அஜயோட அப்பாவை பார்த்ததுமே எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம அஜயோட அப்பா வந்துட்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன என்கிட்ட முக்கியமான விஷயம் பேச போகிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கேட்கவும், நம்ம அஜயோட அப்பா இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ராகினியும் பசுபதியும் சேர்ந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜய்க்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துடுது. இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா அவங்க? ராகினி கிட்ட போயிட்டு விஜய் இருந்துட்டு நீ எல்லாம் திருந்தவே பாட்டியா, நீ எல்லாம் என்ன ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவோ, நம்ம ராகினிக்கு வந்து எதுக்காக இப்படி பேசுகிறாருன்னே தெரியல. ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்காங்க. எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியம் எது பிடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு பைத்தியம் பிடிக்கல, உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்குன்ற மாதிரி நம்ம விஜய் சொல்லவும், அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் ராகினிக்கு தெரிஞ்சிருது. எல்லா விஷயம் பிளான் பண்ணதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க போல் அப்படின்ற மாதிரி நம்ம ராகினிக்கு வந்து தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்ப கோவம் வந்து அடிக்கிறதுக்கே போயிடுறாரு. எதுக்காக என்ன அடிக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா அப்படின்ற மாதிரி வெண்ணிலா இருந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவின்றதே இல்லையா, என்ன எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ராகினிக்கு சொல்கிறாங்க. நம்ம ராகினி வந்துட்டு அதுக்கப்புறம் விஜய் கிட்டே இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் வந்து ரொம்ப கோவப்பட்டு ராகினியை வந்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க. ஆனால் நான் எதுக்கு போகணுன்ற மாதிரி நம்ம ராகினி கேட்கவும், விஜய்க்கு ரொம்ப கோவம் வந்து ராகினியை பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியே விட்டுடுறாரு. ராகினி வந்து இந்த வீட்டிலே இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.